இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபாக்சி டைல் கோட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எபாக்சி டைல் கோட் நம்ம எங்கெல்லாம் மேஜராக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம், பால்கனி, டெரஸ்லையும் பண்ணலாம். பட் லைஃப் வந்து கம்மியாக வரும் யூவி ரெசிஸ்டன்ட்டில் பண்ணும், ஓப்பன் டெரஸில் பண்ணும்போது. ஸோ இந்த பாத்ரூம், பால்கனியில் இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் பாத்ரூம் புதுசாக கட்டும்போது பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் பாத்ரூமோட லீக் ஆகுதுனாலும் நீங்கள் அதுக்கும் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பட் புதுசாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்பேஸர் வச்சு அந்த ஜாயிண்ட்டில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் பாத்ரூம் பண்ணணும் அப்படின்னா, இல்லை பால்கனி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் எண்டு டு எண்ட் வந்து டைலை வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கட்டிங் மிஷினை வச்சு ஒரு க்ரூ கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம இந்த எபாக்சி டைல் கோட் ஜென்ரலாக நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 3 கம்பவுண்ட் இருக்கும், அதை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடணும். க்ரூ கட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஏர் ப்ளோவர் வச்சு ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எபாக்சி டைல் கோட் நம்ம அப்ளை பண்ணணும். அதை வந்து இப்போ ஒரு வீடியோ இருக்குது, அதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். எபாக்சி டைல் கோட் வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பவுண்ட் இருக்கும். அதை நல்லா போட்டு இந்த மாதிரி ரேஷியோ வந்து கரெக்டாக போடணும். போட்டுட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பை போட்டணும். போட்டதுக்கப்புறம் தான் நம்ம எபாக்சி டைல் கோட் அப்ளை பண்ணணும். அது வந்து சின்ன ஒரு பட்டி பிளேட்லேயே அப்ளை பண்ணால் நல்லா உள்ளார போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப்பை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க வெயிட்டாக இருக்கும்போதே. இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பாண்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி வந்து தண்ணி சுத்தமாக உள்ளார போகவே போகாது. பாசி இந்த மாதிரி கரை இது எதுவுமே பிடிக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல் பொறுத்து இதோட டியூரபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் நார்மலான ஒரு பவுடர் பேஸ்டு டைல் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆசிட் வாஷோ இல்லை நம்ம வந்து இந்த ஆர்பிக் போன்ற கெமிக்கல் போடும்போது அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பேலப் ஆகிடும். அதனால தான் தண்ணி அது வழியாக எல்லாரும் இறங்கி கீழே நமக்கு லீக் வரும். ஸோ மேஜராக இந்த எபாக்சி டைல் கோட் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அந்த மாதிரி இதுக்கு போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. இதை பற்றி வேறு ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.